இந்த டாக் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் இருந்தது. இதுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த யாரோ இந்த டாகெலாம் அந்த சுருக்கு போட்டு பிடிப்பாங்க இல்லைங்களா கம்பியால், அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க போல இருக்குது. இது எப்பயோ நடந்திருக்கு. இது என்ன இருக்குன்னா, இந்த ஒரு டாக் மட்டும் தப்பிச்சிருக்கானா கழுத்தில் சுருக்கு இருந்திருக்கு. இது சம்மந்தமாக நம்மளுக்கு மயிலாடுதுறையிலேருந்து ராஜலட்சுமின்னு மேடம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நியரஸ்ட் ரெஸ்கியூர் யாருன்னா இருக்காங்களா பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். ஆனால் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் போனோம். அடுத்த நாள் போயிட்டு பார்க்கும்போது அந்த டாக் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தது. அதோட நிலைமையை சொல்லணுன்னா, அதால் மூச்சு கூட விட முடியல. அதாவது அந்த குரல் வலியெல்லாம் ரொம்ப நெரிச்சிக்கிட்டு, தண்ணி குடிக்க முடியாமல், சாப்பிட முடியாமல் அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கு. கழுத்தெல்லாம் ரொம்ப வெட்டி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அதோட ஆழம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த டாகும் பார்த்திங்கன்னா எங்களால் பிடிக்க முடியல. ரொம்ப பயத்தில் இருந்திருக்கு. ஏன்னா மனிதர்கள் ஏற்கனவே அடிபட்டுருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்தவனே மனிதன் தான். மனிதனா மிருகமானு தெரியல. ஆனால் இப்போல்லாம் மிருகம் தான் நல்லா தான் இருக்குது. மனிதன் தான் மிருகமாக மாறிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை நாங்கள் பிடிச்சோம். பிடிச்சிட்டு நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் என்ன கெஸ் பண்ணோன்னா, ஏதோ வீட்டில் வளர்த்துருக்காங்க, கயிறு கட்டியிருக்காங்க போல இருக்குது. அதை அறுத்துட்டு போயிட்டு அந்த கயிறை அறுக்க முடியாமல் நைலான் கயிறுன்னு நினச்சோம். ஆனால் பிடிச்சிட்டு கிட்ட பார்க்கும்போது தான் ஷாக்காக இருந்தது. அதுக்கப்புறம் கட் பண்ண முடியல எங்களால். ஆனால் பக்கத்தில் கட்டிங் பிளேடு, ஒயர் கட்டர் எதாவது இருந்து வாங்கிட்டு வர சொன்னோம். அந்த சின்ன சின்ன பசங்களாம் இருந்தாங்க. உடனே ஓடி போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அதை கட் பண்ணி விட்டுட்டு கழுத்தில் உள்ள மேகட்ஸுக்கெலாம் வந்து அந்த மருந்தை போட்டுட்டு வந்தோம். இன்றைக்கி நல்லா